வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. போன வீடியோவோட தொடர்ச்சிங்க. காட்டேரி அம்மன் பற்றி, அந்த காட்டேரி அம்மன் இருந்த கல்களை வந்து பிடுங்கி போட்டுட்டு வீடு கட்டினதுனால அவங்க அந்த அம்மா கோபமாகி அந்த வீட்டுக்கு வந்து என்ன விதமான பிரச்சனைகள் வந்தது, அதனால் அவங்க குடும்பம் எந்த மாதிரி ஆச்சுன்றது தான் அந்த விஷயம் சொல்லியிருந்த போன வீடியோவில். அது என்னன்னாங்க, அந்த அம்மாவுடைய கல் வந்து அவங்க உருவமாக ஒரு கல் சிலையாக இருந்து, அவங்க உருவமாக இருந்தால் தான் தெய்வம்னு இல்லைங்க. ஒரு செங்கல் கல்லால் நட்டு வச்சு அவங்க வம்சமே அதை வணங்கிட்டு வந்துட்டு இருந்தால் கூட அந்த அம்மா அதில் இறங்கியிருப்பாங்க. அது காட்டேரி அம்மனாக தான் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அம்மா கல்களை பிடுங்கி போட்டுட்டு அவங்க வீடு கட்டினதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா அதீத கோபம் கொண்டு, அவங்களே வந்து உக்ரமான தெய்வம், ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வம் அந்த அம்மா, அதீத கோபம் கொண்ட தெய்வம். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு, அவங்க வம்சமே அழியட்டும் அப்படின்ற மாதிரியான அவங்க குழந்தைங்க 3 குழந்தைங்களும் பிறந்து இறந்துருக்கு. 2 அபார்ஷன் ஆகிருக்கு, 1 குழந்தை பிறந்து இறந்துருக்கு. அப்போ 3 வம்சமும் 3 வாரிசும் இல்லாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண் ஒருத்தவங்களுக்கு பித்து பிடிச்ச நிலைமையில ஆகி, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் எதனால் இப்படி நடக்குது, வீடும் கட்ட முடியாத நின்று இருக்குது அந்த வீடு, ஏன் அந்த மாதிரி ஆகியிருக்குன்னு அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தான் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி பண்ண தவறுன்ட்டு பம்பை உடுக்க வச்சு அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் இவங்க தாங்க காட்டேரி அம்மனை அவங்கள மன்னிப்பு கேட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த வீடு வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரிசும் பிறந்திருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி தெய்வத்தை கோவப்படுத்துறது